அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கண்டிப்பா நாங்க போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சதுன்னா எங்கள வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க கொஞ்சம். நம்ம வீடியோ ஷேர் பண்ணிட்டு லைக் ஒண்ணு போட்டு போங்க. இன்னைக்கு வேலைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா, புதுக்குப்பம் கிளம்பிட்டோம் இன்னைக்கு. அங்கே போன வருஷமே அங்கே தான் அடித்தேன். இந்த வருஷமும் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் செய்கிற வேலை வீடியோ நான் பார்த்து நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா கீழே நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு ஃபோன் அடிச்சிங்கன்னா நாங்கள் எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேர் வந்து தரமாக வேலையை நீட்டாக முடிச்சு கொடுப்போம். கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட போய் நம்ம பார்த்துட்டு அவங்கள்ட்ட சாப்பாடு பைசா வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே மேலேயே நான் வேலை செய்கிற இடம் இருக்குது. அங்கே போயிட்டு பசங்களை விட்டுட்டு போய் எப்பயுமே ஆற்றுக்கு வந்தோம்னா நாங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு போயிடுவோம். அங்கே பசங்களை உட்கார வச்சு சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி அங்கேயே தான் சாப்பிட வைப்போம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம காலை டிஃபனை வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம நடந்து ஆற்றுக்கு வந்தோம். கொஞ்சம் அப்படியே மதமதப்பாக இருந்தது. ஏன்னா வெயில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு அடியை ஒன்று போட்டுட்டு கரகெல்லாம் ஜோடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அழகுக்கு வேஷம் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆனது. இடையில வந்துட்டு மூலக்காரங்க இருந்தாங்க. அங்கே போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம தினேஷ் வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக இருந்தாப்புல. அதுக்கப்புறம் இதில் யார் தினேஷ்ன்னு பார்க்குறீங்களா? முக்காடு போட்டிருக்காரு, அவர் தான் தினேஷ். பயந்துடாதீங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பு வந்து சட்டி எடுத்துகிட்டு கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் போய் சொல்லி அதுக்கப்புறம் வைக்க சொல்லி அட்டை வந்துட்டாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அழகு போட்டு எல்லாமே ரெடியாகி நாங்கள் மேலே வந்துட்டு அடிச்சிட்டு இருந்தோம். மேலே வந்துட்டு அடிச்சிட்டுருக்குள்ள பக்கத்தில் வந்துட்டு நிறையா செட்டு அடிச்சிட்டு இருந்ததுங்க. நம்ம ஆற்றுல வந்தாலே எப்பயுமே போர்க்களமாக தான் இருக்கும். அதை நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக நம்ம பாலக்கரை வந்துட்டு பாலக்கரையிலேருந்து கடைவீதி வந்துட்டு ஒரு வழியாக நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம அழகு போட்டு போகிற ஏரியாவிலேயே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம ஏரியா மட்டும் தான் ரொம்ப லாங்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எவ்வளோ பெரிய சவாலாலும் முடிச்சு காட்டுவோம்.